இன்றைக்கி மினி வ்ளாகில் தொட்டுக்கூட அந்த ஸ்டைல் பப்பு கீரை பார்க்கலாம். தண்ணி கொதித்த உடனே பருப்பு, மஞ்சள் தூள், உப்பு, ஒரு பல் பூண்டு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டுருங்க. பருப்பு நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு. தண்ணி நல்லா கொதித்த பிறகு குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுருங்க. ஒரு 4 விசில். கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நாலு குட்டி பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்தால் போதும், ரொம்ப சாஃப்டாக வேண்டியதில்லை. பருப்பு வெந்த பிறகு இந்த மாதிரி எடுத்து நம்ம மத்தில் கடைஞ்சி விட்டுக்கலாம். பேனில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயமும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதங்கின பிறகு நம்மளோட கீரையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி தண்ணியெல்லாம் இந்த மாதிரி விட்டுரும். கீரையில் இருக்க எல்லா தண்ணியும் விட்டுரும். கொஞ்சமாக தண்ணி வேணால் தெளிச்சிக்கலாம். இது கூட உப்பு, மஞ்சள் தூள், தனியா பொடி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்த பிறகு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பை இது கூட ஆட் பண்ணி ஒரு கொதி வந்த பிறகு இறக்கிக்கலாம். ஸோ பப்பு ஆந்திரா ஸ்டைல் தொட்டக்கூட பப்பு ரெடி. ஸோ இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் ராகி களி, ராகி கூழ் அண்டு கீரை, தொட்டக்கூட பப்பு ஸ்டைல் கீரை ரெடி.